அவருடைய செய்திகளை விவரிப்பேன்னு சொல்றத மாத்திரம் ஆராதனை ஆராதனை அப்பா சர்வவல்ல தேவனே மகிமை கருத்தை ஆராதனை சொல்றது வாசனையாய் நம்ம சம்பதத்திற்காக சொல்றோம் எங்களை பிரார்த்திக்கிறேன் பிரயோஜனமான நாளை பிரயோஜனப்படுத்தும் நீர் பேசும் வெளிப்படும் இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் இயேசு நாமத்தினால் மீண்டும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு பாஸ்டரையா ஃபேமிலி தேங்க்யூ ஸோ வந்திருக்கிறவங்களுக்கும் மனமார நன்றி சொல்கிறேன் ஸோ காலையில் வந்து அவங்களோட நீங்கள் மட்டும்தான் ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா அந்த ஒருத்தவங்க மூஞ்ச பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க ஒரு சில மூஞ்சை பார்த்தா இது விளங்குமா விளங்காதன்றது எதுல தெரியுமா முகத்துல ஒன்று சொல்லட்டா நீங்கள் எதுக்கெல்லாம் நேரம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் ஆசீர்வாதம், அதுதான் உங்கள் பலன், அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்து. டிவிக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா டிவியில் இருக்க சண்டை உங்கள் வீட்டுக்குள்ள வரும், டிவியை பார்த்தீங்கன்னா டிவியில் இருக்க லவ் உங்கள் வீட்டுக்கு வரும், டிவியை பார்த்தீங்கன்னா என்னத்துக்கு ஏழாவது கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட. ஆனால் நீங்கள் அதை மறந்துட்டு அதுக்கெல்லாம் கொடுக்காம பிரசனத்தில் உட்காந்துங்க, அப்போ உங்களோட ஃபேஸில் தேவ மகிமை இருக்குமா இருக்காதா? தலைக்கு மேலே கை தட்டி கர்த்தரோட பிரசனம் உங்கள் மகத்தில் ஐயோ நல்லா தாண்டி கையை தட்டி பிரசனம் உங்கள் மேலே இருக்குங்க. அல்லேலூயா. சரி, எனக்கு வந்து நேரம் ரொம்ப கம்மி, எனக்கு 2 மணி நேரம் கொடுத்தாதான் அந்த ஒரு அனாயிட்டிங்கில் உங்களை வச்சு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு கொடுத்த நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நேரத்துக்கு முடிக்கணுன்றது என் ஆசை, ரொம்ப நாள் ஆசை. எப்பவும் சீக்கிரமாக முடிச்சுது. இன்றைக்கும் பாஸ்டர் சொல்லுறது முடிச்சுட்டு பாஸ்டர் பார்த்து பார்த்தா போயிடுமா தம்பி. சரி, கருத்து நல்லது. நான் உங்களுக்கு பைபிளில் இருந்து ரெண்டு பேரை சும்மா மேலோட்டமாக காட்டுறேன். ஆனால் அந்த 2 விஷயம் வந்து 2 விஷயத்தை மட்டும் காட்டுறேன். இந்த 2 விஷயமும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா டக்குன்னு தங்கன்னு சொன்னால் அப்படின்வோம். ஆனால் இந்த பேரை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பைபிளில் இருக்கு. ஆனால் ஏசப்பாக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அவர் கைக்கு வந்துருச்சுன்னா அது போல ஸ்பெஷலானது ஒன்றுமே இல்லை. ஆமாம் சொல்ல மாட்டேங்குது. என் கூட எதாவது இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா இல்லாட்டி வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டீங்களா? இருந்தாலும் என்னென்ன பிரச்சனை இல்லை, நான் என் வேலையை முடிச்சிருக்கேன். சரிங்களா? அப்போ நான் தம்பிக்கிட்ட யூத் மீட்டிங்லேயே ஜாலியாக பேசும்போது ஒரு ஸ்டோரி சொன்னேன். எனக்கு ரொம்ப இந்த கதை என்னைக்கு கேட்டாலும் அந்த கதையை சொல்லாட்டி எனக்கு
ஊழியத்துக்கு போன ஒரு பாஸ்டர் ஒரு பிள்ளையை சந்திச்சார். அந்த பிள்ளைகளுக்கு போன பிசாசை பார்த்தா பயங்கரம். அந்த பிள்ளை அந்த பிசாசை என்ன பண்ணிச்சுன்னா பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு சொல்லிச்சு. என்ன பண்ணிச்சு? அதாவது அதை விட்டு போகாத வரையும் அந்த பிள்ளையால் என்ன பண்ண முடியலை. ஆண்டவரையும் பார்க்கணும்ல, ஆண்ட பிரசனத்தை பார்க்கணும்ல, அதில் என்ன ஒரு ருசி இருக்குன்னே தெரியல. காரணம் அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பொம்மை. அந்த பொம்மையை வாங்கி கொடுத்த நபரை பிடிக்கும், அந்த பொம்மையை பிடிக்கும். அதான் பிரச்சனை. ஆமே, நம்மளுக்கும் அப்படித்தான் 4 காரியத்தை எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டே சுற்றுறோம். அதனால யாரை பார்க்கலையும். சரி, உங்களுக்கு நான் இப்படி மாற்றி கேட்குறேனே, யாராக இருக்கலாம் பிரதமர் கூட ஒரு நாள் சுற்றணும்னு ஆசை. இருக்கிறதே பெஸ்ட்டான ஒரு போஸ்ட்னா அது மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பிடிக்கும். அது வேற விஷயம் இல்லை. அந்த மாதிரி உயர்வான விஷயத்துக்கு சொல்கிறேன். சரி, நான் ஆண்டவரை வச்சு சொன்னேன்னா ஒரே ஆண்டவரையே பேசுகிறாருன்றீங்க. சரி, உயர்வான பதவி விஷயத்தை வச்சேன். சரி, இப்போ வேற தான் இருக்கு அவசியம் உயர்வானதான். அது எதுவுமே இல்லை, ஆண்டவர் மட்டும் தான். சரி, அப்போ சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக அவரோட சுற்றுற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக நீங்கள் விடுவீங்களா? விட்டுருவீங்களா? விடவே மாட்டேன். நைட்டுக்கு சர்ச்சைக்கு கூட வரமாட்டேன், அங்கே தான் பஸ்ஸுக்கு போவேன். ஆமே, இதுதான் நம்மளோட என்னவாக இருக்கும்? பதிலாக இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் விலையேற பெற்ற ஒன்று உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கு. ஆமே, சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் கூட நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா வசனம் உங்களை அப்படி தொட்டுட்டு போன மாதிரி இருக்கும், பலன் கொடுத்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கண்டுக்காத வரைக்கும் அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒன்று எப்போ போல பாஸ்டர் வந்தார், பேசினார், போயிட்டார், தூங்கிட்டோம், அந்த மாதிரி போயிடும். ஆமே, சரி, அப்படிலாம் இல்லாமல் நான் உங்களுக்கு 2 காரியத்தை காட்டுறேன். சரிங்களா? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அற்பமாக எண்ணப்பட்ட 2 விஷயத்தை காட்டுறேன். ஒன்று, முள்ளுச்செடி. இதை நத்திட்டு செல்வம் ஒருத்தருக்கு நைட்டு பேசுனேன். அது இன்னைக்கு அப்படியே ப்ரொஃபட்டிக்காக உங்களுக்கு வரணும். சரிங்களா? ரைட். என்னது? எத்தனை பேருக்கு முள்ளுச்செடி பார்த்துருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்தா முள்ளுச்செடி பார்க்காத மாதிரி அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க. முள்ளுச்செடி பார்த்துருக்கீங்களா இல்லையா? அது என்ன யூஸ்? எனக்கு இப்போ நீங்கள் பேசணும். காலையில் ஞாயிற்றுக்கிழமை, அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன், பேச மாட்டேன். பட் நைட் ப்ரேயர் இந்த மாதிரி ஆட்கள் தான் ஏசப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, தீர்க்கதரிசனமாக பேசி ஆசீர்வதிச்சு டக்குனு கேட்டுருவார். இப்போ நீங்கள் நல்லா பேசணும், இல்லைன்னா உங்களுக்கு அது இல்லை, கேன்சல் பண்ணிட்டு போயிருங்க. சரி, ரைட்டு, ஓகே. எபிரேயர் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. இது சும்மா ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை பேசுகிறேன். முள்ளு செடியோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. எபிரேயர் 2வது அதிகாரம் அதில் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேறு வேணுமா உதவி செஞ்சீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு அபிஷேகத்தை போட்டு வேறு. எபிரேயர் 6:8. முள் செடிகளையும் சரி, ரைட்டு. இப்போ இதில் நிலத்தை குறிப்பிடுறாங்க. ஆனால் எதை வச்சு சொல்கிறாங்க? முள்ளு செடி வச்சு சொல்கிறாங்க. முள்ளு செடி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சமைக்கப்படுறதுக்கும் சுத்தரிக்கப்படுறதுக்கும் தான் முள்ளு செடியோட யூஸ். அதில் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த முள்ளு செடி எங்கே வளர்கிறதுன்னு ரொம்ப முக்கியம். நிலத்துக்கு பைபிள் ஒப்பிட்டு சொல்லுகிற 3 விஷயம். ஒன்று குடும்பம், இன்னொன்று சபை, இன்னொன்று தேசம். பைபிள் நிலத்தை எதெல்லாம் ஒப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குடும்பத்தில் ஒப்பிடுது. நம்ம இருக்க குடும்பத்தில் நம்ம எப்படி வளர்றது ரொம்ப, 2வது சபைக்குள்ள எப்படி வளர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது தேசத்துக்குள்ள நம்ம யாரா எப்படி இருக்கிறோன்றது. முள்ளு செடி சபிக்கப்பட்டு போறதுக்கு காரணம் என்ன? குடும்பத்திலையும் ஒன்றா இல்லை, சபையிலையும் ஒன்றா இல்லை, தேசத்துக்கும் பிரயோஜனப்பட வேண்டாம். சொல்லுங்க, எரிச்சு போயிடும். பக்கத்தில் உள்ள கையை வச்சு, நல்லா இருக்கீங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா? வேஸ்ட்ஃபுல்லாக இருக்கீங்களா? இந்த வரி கூட பார்ப்போம். உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வந்தவரே நன்றி ஐயா.
அதை க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒன்று வைப்பாங்க, ஏதாவது செய்வாங்க, அதை பயன்படுத்த கூட மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அந்த முள் செடிக்கும் வாழ்க்கை கொடுத்து அதில் ஒரு பலனை பார்க்க வைக்கிறார். நான் நினைச்சேன் இது எங்கள் சபையாக இருந்தால் கையில் தலைக்கு மேலே கட்டி ஆமா இது கிடைக்குதான் சொல்லியிருக்கணும். நல்லா கையை கட்டி ஒரு நிமிஷம் ஆமென் சொல்லி சொல்லணும். நல்லா சொல்லு. உனக்கு சொல்றது கிடைக்கணும். உன் வாழ்க்கை முள் செடி. நிறைய பேர் வேதனை கொடுத்துருவேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வருவேன். ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்குள்ள ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறாரு. அது தேவனாய கிறிஸ்து, அது தேவனாய கிறிஸ்து. இது பயனுள்ளதாக உனக்கு இருக்கும். நீ நிறைய பேர் பயனுள்ளதாக மாறுவான். ஹalleluya. முள்ளில் செழிக்கும் வாழ்க்கை கொடுக்கிற ஆண்டவர் உங்களை எல்லாம் கூட்டு சபையில் உட்கார வச்சிருக்கிறதுனா அற்பமா விடவே மாட்டார். ஆமென். எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் அற்பமாக எண்ணப்பட்ட வீடு, எங்கள் வீடு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓலை குடிசையில் ஆரம்பித்த வீடு. போட்டியை பார்த்துட்டு மழை வந்தால் அப்படியே நனைஞ்சிட்டு படுத்து தூக்குற வீட்டில் இருந்த எனக்கு இன்னைக்கு எப்படி ஒரு கிருபை கொடுத்துருக்காரு தெரியுமா? நான் இந்த பாட்டை பாடல பாடிட்டே இருக்கேன். அப்படி ஒரு கிருபை. ஆமென். ஒன்று செடி எப்படி அதுதான் என் வாழ்க்கை. எனக்கு கொடுத்த கிருபை தெரியுமா? தேவதாரு இருக்கும். நீ நிறைய பேர் பயன்படுத்துகிற படம். ஆமென். அந்த வசனத்துக்கு போயிருந்தாருமா? தேங்க்யூ. ஏசாயா 56 ஏசாயா 55வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சரி நல்லா ஒரு நிமிஷம் நல்லா தலையை மேல கை கட்டி இந்த முள்ளு செடி வாழ்க்கை தேவதாரு விருட்சமா முளைக்க பண்றாரு. ஹalleluya. பைபிள்ல இதே தேவதாரு விருட்சம் இல்ல தேவதாரு மரத்துக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கு அப்படின்னா அதை கூட வாசிச்சிடலாம், நீங்க கேட்கலாம். யாத்திராகமம் 27வது அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமம் 27:20. யாத்திராகமம் 27:20ங்களா? ஓகே. சரி. சரி சரி 30:24 வாசிங்க. யாத்திராகமம் 30:24. ம் 24 முடிச்சுட்டுங்களா? அதில் ஒரு இடத்துல சொல்லப்படும் தேவதாரு விருட்சம், அதாவது தேவதாரு மரத்தினால என்ன செய்வாங்க அப்படின்னா இசைக்கருவிகளை செய்வாங்க அப்படின்னு. ஆமென். அதை எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா ஒரு நேரம் அதனால சொல்கிறேன். இந்த மரம், இந்த தேவதாரு மரம், இதில் வர காரியங்கள் எதுக்கு பயன்படுத்துச்சு அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மரத்தில் இதெல்லாம் செய்கிறாங்கல்ல, வயலின், ஸோ இந்த மாதிரி மரங்களில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பயன்படுத்துறது என்னதுங்க? தேவதாரு. ஆனால் நம்மளால் வெண்ணெய் படிச்சு முடிஞ்சு ஆகாதுன்னு சொல்லப்பட்டுச்சு, வேணான்னு சொல்லப்பட்டுச்சு. இது நம்மளால் அதிகமாக எரிக்கப்பட்டுச்சு. மனுஷனாக நாமளே அது வேஸ்ட்னு சொல்லப்போ, ஆனால் யார் கரம் வைக்கிறா அப்படின்னா ஆண்டவர் அதை பார்த்து கரம் வைக்கிறது. ஆமென். நம்ம வாழ்க்கையில நாசமாக எரிந்து போக வேண்டியது ஒருத்தவங்களோட சாப வார்த்தை போதும் நம்ம சாகிறது. ஆமென் சொல்ல பார்ப்போம். ஒருத்தவங்களோட தேவையான கோப வார்த்தை போதும் நம்ம இனப்படுத்தலாம், சதிக்கப்பட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற வார்த்தையால் கூட சாகலை. அடுத்த சமைச்சும் சாகலை, அடிபட்டும் செத்து போகலை, உடைக்கப்பட்டும் அப்படியே நின்றுல. கிருபையால மேல விளங்கிட்டே இருக்கும். எதுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு விஷயத்துல யூஸ் ஆகுது, யாருக்கோ பயனா இருக்குது, யாருக்கோ ஏதோ ஒன்று செய்ய போறோம், ஏசப்பாக்காக பரலோகத்தை அசைக்க போறோம். ஆமென். இந்த சபையில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வளர்ச்சி, சபையை விட்டு போயிடாது. அதுதான் உங்களுடைய சாபம். ஆமென். சரி, இன்னொரு நபரை காட்டிடுறேன், அதுக்கப்புறம் உங்களை உருட்டி எடுத்துட்டு நான் போயிடுறேன். சரி, இந்த விஷயம் உங்களுக்கு நிறையா தெரியும். சரி, விலங்குலேயே நம்மளுக்கு பிடிக்காத விலங்கு என்ன விலங்கு சொல்லுங்க? அதை பார்த்தா அப்படின்னு சொல்லுவோம்.
ஆ சொல்லுங்க, வெக்கப்படாமல் சொல்லுங்க. பண்ணி ஓகே ரைட். இன்னொன்று, நான் அந்த டீப்பாக போனேன்னா நீங்கள் என்னை வாழ்க்கையை விட்டு மறந்துடுவீங்க. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு வேறு விஷயத்தில் வரேன். ஆ சத்தமாக சொல்கிறது கரெக்டுன்னு நம்புகிறேன். சத்தமாக இன்னும் கொஞ்சம் சத்தமாக. அக்கா உங்களுக்கு கேட்டுச்சா? இவங்க சொன்னது கேட்டுச்சா? சொல்லுங்கள். அப்போ சத்தமாக சொல்லுங்கள். நான் சொன்னேன், சபையில் வாழ்க்கை கொடுத்துட்டு வந்த எந்த ஒரு பையனும் சரி பொண்ணும் சரி சத்தம் ரைட். நீங்கள் என் குடும்பமாக மாறிட்டீங்க, அதனால தைரியமாக நீங்கள் பேசுகிறேன். சரி ரைட். சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்கள். கழுதை என்னது? கழுதை யாராருக்கான பிடிக்கும்? ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை ஏன்? ஆனால் இந்த கழுதை வரனா ஏசப்பாக்கே ஒரு மதிப்பு இல்லாமல் போயிருக்கும். என்னங்க இங்கே தான் இருக்கீங்களா இல்லையா? நம்மளும் ஒரு பக்கத்தில் பார்த்தா நம்ம வாழ்க்கையும் கழுதை குட்டி மாதிரி தான். வசனத்தின்படி இந்த கழுதை குட்டியை பார்த்தா என்ன பண்ணணும் தெரியுமா? என்னாகமும் யாத்ராகமம் 34:20. யாத்ராகமம் 34:20. கொண்டு வா. கழுதை குட்டியை என்ன பண்ணணும்? ஒரு முதல் கழுதை குட்டி வந்து என்ன பண்ணணும்? சபைக்கு கொண்டு அது சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு வந்து என்ன பண்ணணும்? சபையில் வழி எடுத்து கொண்டு வரணும். அதை அவனுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணிடு? கழுத்தை நினச்சி கொண்டு போயிடும். கழுதையை சபைக்குள்ள கொண்டு வர கூட என்ன இல்லை. நாமெல்லாம் சபைக்குள்ள நம்ம சுத்தத்தை படி பார்த்தா நம்மளுடைய நியாயம் நம்ம நீதி அப்படி பார்த்தீங்கன்னா சபை எல்லைக்குள்ள வர கூட நம்மளுக்கு தகுதி இல்லை. ஏன்னா நம்ம ஆராய்ச்சி அவ்வளோ பரிசுத்தமாக இந்த ஆமை எனக்கு பத்தாது. அவரை வச்சு பார்த்தா துளி அளவு தூசி அளவு கூட நம்மளுக்கு வந்து எட்டவே எட்டாது. ஆனால் கிருபை உட்காந்து அவர் அடிக்கிற நானும் நம்மளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் பெருகிக்கிட்டே இருக்கு. நீங்க சபைக்குள்ள வர்றதுனால தெரியுது. அப்படி நீங்க சபையை மிஸ் பண்றது ஒவ்வொரு நாளும் சாபத்தை வாங்கி கட்டுங்க. அப்ப சபைக்குள்ள வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஆசீர்வாதத்தை அள்ளிட்டு போறீங்க. கையை கட்டி ஆமைன்னு இருக்கக்கூடாதா? அட போங்க. ஒரு கழுதை குட்டியா கருத்து நம்மளை பார்த்துருந்தாருன்னா கூட வசனத்தின் படிக்கிற நாங்கள் என்ன பண்ணப்படணும்? கழுத்து நெரிச்சு கொள்ளணும். என்ன பண்ணணும்? என் பாவத்தை பார்த்தா கத்தரை என்னை பார்த்து அவ்வளோதான். ஆனால் எனக்கு மேலே வச்ச கிருபை புதிய பண்ண ஆண்டு இந்த கழுது மேலே ஏறினாதான் அதுக்கும் மரியாதை எனக்கும் மரியாதைன்னு என் மேலே வச்ச கிருபை பெருசு. அவருக்கு புரிஞ்சுச்சா இல்லையா? இந்த கழுதை பயன்படுத்துறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறார். இந்த கழுதையை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறார். இந்த கழுதையை எடுத்து பயன்படுத்த கூட நிமிஷம் ரெடியா இருக்கு. ஆனால் கழுதை ப்ரிப்பேர் ஆகல. ஆமையிலே முடிஞ்சு ப்ரிப்பேர் ஆகல. ஆமையிலே நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க. நான் காலையில் சொன்னது போல ஒன்னே ஒன்று, எப்பவும் ஒரு வார்த்தை, ஆண்டவருக்கு நேரம் திரும்புறதுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குணாபிஷேகத்தை திரும்ப. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் டிஸ்டன்ஸாக இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் திருப்பி ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட திரும்புகிறேன், ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட திரும்புங்க. சபைக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, திரும்பிட்டே இருங்க. நீங்க தேவனுக்கு நேரம் திரும்பப்படுவது ரொம்ப அவசியமானது. ரெண்டாவது நான் சொல்லுவேன், உங்க ஊழியக்காரருக்கு கட்டுக்கோப்பா இருக்கிறது ரொம்ப அவசியமானது. உங்க ஊழியக்காரருக்கு காலையில் சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு நேரம் திரும்பப்படணும். ரெண்டாவது உங்க ஊழியத்துக்கு உங்க கண்ட்ரோலுக்கு கீழே சொல்லுங்க. அவர் வார்த்தைக்கு மறுவாழ்ச்சி வரவே. ஏன்னா தேவையில்லாம அடிச்சிருக்கோம். தேவையில்லாம இவர் நான் அவரை அதாவது என்ன வச்சு சொல்லுவேன் சரியா? தேவையில்லாம இந்த கழுதையை கசர் என்ன பண்ணல? இந்த கழுதையை கழுதையா விட்டுருக்கலாம், இந்த கழுதை நாசமா போயிருக்கலாம், அடிப்பட்டு செத்து போயிருக்கலாம். ஆனா இந்த கழுதை வந்து திரும்ப வச்சதுக்கு காரணம் ஏதோ இருக்கு. மகிமையா தூக்கி நிறுத்துற காலம் இருக்கு. நீங்க சொல்ற ஆமே எனக்கே பார்த்தாரு நேரம் போது கமாண்ட் என் கூட நீங்க ஜாயின் ஆனாலும் மெசேஜ் அவங்களுக்கு போகும். அப்ப இதுக்கு வச்ச மவுஸ் கிளம்பணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான தகுதி அந்த இடத்துக்கு வரணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் இந்த கழுதையை என்னை பயன்படுத்துறதுக்கு என்னை பக்குவப்படுத்துறதுன்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ஆமே இந்த கழுதையை என்னை பயன்படுத்தினாங்களே இந்த ஊரில் இருக்கிற எல்லா
அட சொல்லுங்கங்க. வேத வசனத்தை படிக்கிறீங்க, அதிகமாக உங்களுக்கு புரியலை, எங்கே வந்து தெரிஞ்சுக்கணும்? அப்புறம் தரேன் வேற எங்க? ஆமென். ஏன்னா முதலாவது உங்களுக்கு முன்னாடி அவர் கூட்டி போய் அந்த பள்ளத்தில் ஊற்றி, அந்த பள்ளத்துல இருந்து காலையில் சொல்லுது கூட உங்களுக்கு ஒழுக்க பள்ளத்தில் தூக்கி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? உயரத்தில் செற்றிலிருந்து தூக்கினான், கண்மலையே நிறுத்தினான் போது, செற்றிலிருந்து தூக்கினான், கண்மலையே சும்மா செற்றிலிருந்து தூக்கினான், கண்மலையே கையை மட்டும் ஆசிக்க கையெல்லாம் இன்னும் ஒரு முறை யாரும் செய்யல. நம்ம போனால் கை பத்தாது. சரி, கத்தர் நல்லவர், தேங்க்யூ மேன். எனக்கு அதனால் நான் ஓட்டிடுறேன். அப்போது எனக்கு இருக்கிற, அதாவது இந்த ஸ்டேட்டில் இன்னொரு விஷயம், இந்த கழுதையை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும்னா உட்காந்து சொல்லுவேன். கழுதை வந்து வசனம் வேணால் எழுதிக்கோங்க. யோபு 11:12 புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதைக்கு ஒப்பா இருக்காங்க. புத்தி இல்லாத மனுஷன், நம்ம புத்தி இல்லாமல் நடக்கிற ஒவ்வொரு நாளும், நம்மளுக்கு புத்தி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உண்மையான தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்க நினைப்போம். உண்மையான தெய்வத்துக்காக நம்ம என்ன செய்யணும்னு செய்ய நினைப்போம். தினமும் நான் கொடுக்குற காணிக்கையினால என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு நான் செஞ்சாலும் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ இவ்வளோ நாள் நான் கொண்டு வந்து நான் செஞ்ச ஒவ்வொரு பிரயாசத்தையும் கத்தர் பார்க்கலன்னா இம்மையிலும் மறுமையிலும் மறக்காமல் என்னை ஆசீர்வதி. கையை தட்டி ஆமென் சொல்லிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஏதோ பாரம்பரியமாக நடக்குது, அதனால ஏதோ பொழுதுபோக போகுதுன்ற இல்லை இல்லை. இது இம்மையிலும் மறுமையிலும் மறக்கப்படாம பரலோகத்தில் ஒரு கடன் பண்ற ஒரு விஷயம். பரலோகத்தில் ஒரு கூட்டிட்டு வந்து இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாரு சாட்சி பண்ற ஒரு காரியம். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட பண்ற சின்ன ஜபத்தை கூட கூப்பிட்டு முன்னாடி சொல்லுவாங்க, நீ பூமியில என்னத்தெல்லாம் செஞ்சியோ பரமபிதா பரலோகத்தில் உனக்காக அதை செய்வான். ஆமென். நல்லா சத்தமா சொல்லியிருக்க வேணாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, காலையில் வந்தவங்க ஆசீர்வாதமா, நீங்கள் ஆசீர்வாதமா? கழுதைக்குட்டி ஆசீர்வாதமா, இல்லை சேற்றில் இருந்து அந்த குடியிலிருந்து வெளியில் வந்தவங்க ஆசீர்வாதமா? வெளியிலிருந்து மேலே வந்தீங்க சரி, ஆனால் அதுக்கு உண்டான எப்படி நடக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். முடிஞ்சதியா இருக்கீங்க கரெக்டு தான், ஆனால் நீங்கள் தேவதால் விரிச்சு மாறினா தான் நன்மை அதில் இருக்கு. ஆமென். கழுதைக்குட்டியாக இருக்கிறத பிரச்சனை இல்லை. கழுதைக்குட்டி இயேசு, கழுதைக்குட்டி மேலே இயேசு நடந்து போனால் தான் மகிழ்ச்சி. ஆமென். இந்த கழுதைக்குட்டி மேலே இயேசு நடந்தாரா? இப்போ ஃபினிஷிங் வருவோம், ஃபினிஷிங் முடிச்சிடுறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த கழுதைக்குட்டியோட ஸ்டோரி நிறையா சொல்கிறேன். அப்போ புத்தி இல்லாத மனுஷன் என்னத்துக்கு ஒப்பிடப்படுறான்? காட்டு கழுதை. அப்புறம் ஏசாயா 32:14 பார்த்தீங்கன்னா, பாலான இடத்துல போயிட்டு இது என்ன பண்ணும்? சரி, அது வாசிங்க, டக்குன்னு வாசிங்க, டக்குன்னு எனக்கு உதவி செய்யுங்க, வேக வேகமா. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் எல்லாம் வருங்க. இந்த கழுதையா இருக்கிறது பிரச்சனை இல்லை. இந்த கழுதையா இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. நம்ம மாறி மாறி என்ன பண்ணிடுவோம்? ஒரு பயன்படுற இடத்துக்கு வந்துடுவோம். காட்டு கழுதையா மாறிட்டோம் அப்படின்னா பிரயோஜனம் இல்லாத இடத்துல போய் தங்குவோம். ஆக்களே இல்லாத இடத்துல தான் தங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆள் இல்லாத இடத்துல போய் தங்கணும்னா நம்மளுடைய நிலைமை என்னன்னு தெரியுமா? இந்த காட்டு கழுதை என்ன பண்ணுமா? ஆக்கள் இல்லாத இடத்துல, பாலான இடத்துல போயிட்டு என்ன பண்ணுமா? தன்னுடைய கழிவை கழிக்கும். ஆமென். அப்ப இது என்னத்தை சொல்றது? பின்மாற்றமான வாழ்க்கைக்கு போயிட்டு தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிற காரியத்தை காண்பித்துக் கொள்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ள நான் போகக்கூடாதுன்றத ஆண்டவர் காட்டு கழுதையா மாறினார். நீ கழுதையா பின்னாடி இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நம்ம சபைக்கு எத்தனை கழுதை காலையில் உட்காந்துச்சு. இப்போ இருக்கிற கழுதையை மட்டும் பார்த்து சொல்லுங்க. உங்களை கழுதையாக ட்ரெயின் போகாமல் இருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரியல. கழுதையை போல சத்தர் ஆசீர்வதிச்ச கழுதையை போல இருக்கவே இல்லை. நம்ம பார்வைக்கு தானே அற்பமானது சொற்பமானோம். ஏசப்பா பார்வையிலேயே பெருசாக என்ன போயிடுச்சு? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அற்பமாக ஒரு நாளைக்கு நம்ம இருக்கலாம், ஒரு பேசாமல் ஒதுக்கப்படலாம். ஆனால் நாம தான் பிரைஸ் ஏசப்பா. ஆமென். நீங்கள் வசனத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதை விட வேற எதுவும் நீங்கள் உயர மாட்டீங்க, மேலே வரவே மாட்டீங்க. நல்லா பைபிள் படிங்க, நல்லா சோம் பண்ணுங்க, நல்லா உங்கள் போதகருக்கு கீழ்படிங்க. அந்த வார்த்தையை மட்டும் பகைச்சிடாதீங்க, தட்டிடாது. நான் பெற்ற ஒரே ஒரு ஆசீர்வாதம், எல்லா பாஸ்டர்ட்டையும் போயிட்டு சோதனை போட்டு ஆமென் போட்டு நாளில் இருந்தால் சமாதானமாக இருந்தேன். நான்
கண்டுகிட்ட ஒரே ஒரு நன்மை கலந்துறது. ஆமே ஒன்று அப்போ பாஸ்டர் நான் இந்த இடத்த வந்து இன்னொரு ஒன்று போடுவேன் பிறந்த இடத்துல கடைசி சாப்பிட மட்டும் இருந்து போயிருக்கேன். ஆமே அதுவும் உங்களுக்கும் நல்லது, சபைக்கும் நல்லது. நீங்கள் இங்கேருந்து வெளியில் போயிட்டீங்க, இந்த சபையிலேருந்து இன்னொன்று அங்கே போயிடுச்சு அப்படின்ற பேர் யாருக்கு கெடுதல்? இயேசு பார்த்து கெடுதல். ஆமே சொல்ல பார்க்கலாம். ஆண்டவர் போட்ட முள்ளு செடியாக இருந்தாலும் அது தேவதை அறிவிச்சமான பார்ப்பாரு தவிர அதை மறுபடியும் குடிக்கி இன்னொரு இடத்துல வச்ச இன்னொரு மரமாக பார்க்க முடியாது. அந்தந்த செடி அதில் தான் இயேசு பார்த்து கெடுத்தாலும் அதில் மாற்றம் வரும். ஆமே சரி ரைட்டு. நான் சப்ஜெக்ட் விட்டு வெளில போகிறேன். கத்துற நல்லது. சரி நெக்ஸ்ட்டு இது பின்மாற்றத்துக்கு போகக்கூடாதுன்னு காட்டுக்கல்வியை காட்டி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓசியா 8வது அதிகாரம் 9வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்து தெரியுமா? ஓசியா 8:9 சொல்லுது தனித்து தெரியும் காட்டுக்கழுத. இப்போ வசனத்தின்படி வாழாத வாழ்க்கை தனித்து தெரியும் அப்படின்னா இஷ்டத்துக்கு விடப்பட்டோம் அப்படின்னா வசனம் சொல்லி இஷ்டத்துக்கு விடப்பட்டவன் நாசமாக போயிடுவாங்க. எப்படி போயிடுவாங்க? உள்பிரகமாக போயிடுவாங்க. வசனம் சொல்லு நான் சொல்லலை, வாசல் வந்தது நாசமாக போடுறாரு காட்டுக்கழுதுறாரு நம்மளோட திட்டலை. கற்றுடைய வசனமாக சொல்கிறேன். கற்று நம்ம மேலே வச்சிருக்கிற காரியம் மகிமையானது. மகிமையை இழந்தவர்களாக நம்ம சுற்றுறது தான் பிரச்சனை. ஆமே தனித்து தெரியணும்னு நினைக்காதீங்க. இவ்வளோ பேர் கூடுதல கற்றுடைய மகிமை கற்றுடைய வல்லமை அங்கே தான் வெளிப்படும். அங்கே தான் உங்களுக்கு இருக்க வல்லமை வெளிப்படும். உங்களால் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவங்களால இந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படும், ஊரால் இந்த சபை பெருசாக ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய தரிசனம் பெருசாக நிறைவேறும். அட உங்கள் தரிசனத்தை சொல்கிறேன் ஆமின்னு சொல்லி கைத்தட்டாமல் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்களை நான் என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியல. ஆமின்னு சொல்லுங்க. உங்களை திட்டேன் ஏற்கனவே இருந்தாலும் அப்புறமா சொல்கிறேன். சரி ரைட். அப்போது இந்த காட்டுக்கழுதை என்ன பண்ணுமா? தனித்து திரிகிறது என்னத்துக்கு ஒரு காரியமாக இருக்குன்னா வசனத்தின் பட வாழாத வாழ்க்கை. அப்புறமா பார்க்குறோம் யாத்திரா 34:20 வாசிக்க கேட்போம். சரி இதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இதை இன்னும் விவரிக்க விரும்பலை. இப்போ நேராக புதிய ஏற்பாட்டுக்குள்ள போயிடுவோம். வசனத்தை நான் முடிக்கணும், ஏன் நேரம் முடிஞ்சிருச்சு. 2 வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று யோவான் 1வது அதிகாரம் 29-36 வாசிக்க கேட்போம். யோவான் 1வது அதிகாரம் 29-36. அப்படியே ஒரே நிமிஷம் இருங்க. இன்னொரு நபர் எடுத்து வச்சுக்கோங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம். ஒரு நபர் யோவான் 1:29-36. இன்னொரு நபர் 1 பேதுரு 1:19. சரி யோவானை வாசிங்க. சரி 36 இருப்பாங்க. வசனம் 36 1:36. யோவான் 1:36. ஓகே இங்கே பார்க்குறோம். ஒன்று கழுதை என்ன பண்ணணும்? பலியிடப்படணும். அப்படி இல்லைன்னா கழுதைக்கு பதிலாக என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தம் யாத்திராகமத்தின்படி சிந்தப்பட்ட ஆகணும். இப்போ இந்த கழுதைக்கு புறமும் என்ன சொல்லுவாங்கன்னா பிரயாசம் என்ன சொல்லுவாங்க பரிகாரம். என்னது? நம்ம வாழ்க்கைக்கு நம்ம செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் வேற எதுலையுமே இல்லை. என்னத்தில் இருக்கு? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. யேசுராஜா நாமத்தில் அதான் ரட்சிப்பு. ஸோ இந்த ரட்சிப்பு இந்த மேன்மை இந்த அளவு ஆசீர்வாதமாக உங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் நீங்கள் தினமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்துட்டு போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலனை பெற்றுட்டு போகணும். ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்க்கதரிசன வல்லமையை உணர்ந்துட்டு போகணும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஏன்னா ஆண்டவருடைய ரத்தத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஏதோ ஒரு வல்லமை இருக்கு. அதை அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் இங்கே கொண்டு வரப்படுறீங்க. இது அசட்டையா என்றவங்க கத்த கண்டிப்பாக அசட்டையா தான் பார்ப்பாரு, அதுல டவுட்டே இல்லை. ஆனால் அதை அங்கீகரித்து மதிக்கிற உங்களுக்கு மேன்மை இல்லாமலே போகாது. நன்மை செஞ்ச மேன்மை இல்லையோ தான் பைபிள் சொல்லுது. அப்போ நீங்க செய்யற நன்மைக்கு மேன்மை இருக்கா இல்லையா? மேன்மை இருக்கிறவங்க நல்ல பைபிள் கீழே வச்சு தலைக்கு மேல நல்ல சத்தமா எனக்கு கொடுக்குற மேன்மைக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி 1 பேதுரு 1:19 வாசிக்க கட்டுமா? இப்ப எதனால இந்த கழுதை மீட்கப்பட்டுச்சு? இந்த மேன்மை எதனால இந்த கழுதைக்கு வந்துச்சு? மாசத்துல அதே போல அங்க பல்லத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை இந்த அதுக்கான கழுதைக்காக என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதே போல இந்த கழுதைக்காக மாசத்துல சுத்தமான பரிசு
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்து. கையை தட்டி போட்டு அந்த ரத்தத்தில் மீட்கப்பட்டிருக்கிற நாமே. இப்ப நான் யார் தெரியுமா? கேப்டன் கழுதை. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற பார்த்து, கேப்டன் கழுதை. ஸோ கழுதைக்கு எத்தனை கழுதை அந்த ஊர்ல இருந்துச்சு, எத்தனை கழுதை கட்டப்பட்டு கிடந்துச்சு, எத்தனையோ கழுதை அந்த ஊருக்குள்ள. ஆண்டவருக்கு தேவை முக்கியமா கண்ணீர் சிந்தி அழுகிற ஒரு கழுதை. முக்கியமா எவனுமே யோசிக்கவே, இதை யாரும் பார்ப்பாங்களா, அங்கதான் போய் கை வச்சு கூட்டிட்டு வருவாங்க. நீங்க எல்லாம் குடும்பத்தால தள்ளப்பட்டிருக்கீங்களா? உங்க இல்லை உங்க நானாவது தலைக்கு மேல கையை கட்டி எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதமா இருப்பேன். அழகையா பாருங்க, யாருக்கும் கொடுக்காத கிருபைய 20 சந்தையில கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதைக்கு கொடுத்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து அது மேலேயே அதை ஒரு மேன்மையா பார்த்து அது மேலே ஏறி உட்காந்துட்டு வர்றாரு. இந்த கழுதை நல்லாச்சா, இது என்ன கூட்டிட்டு போமா? நான் சொன்னா அது கேட்கும், நான் சொன்னா அது கேட்கும். ஆண்டவர் சொன்னா கேட்பீங்க நம்பிதான் உங்களை கூட்டிட்டு வந்துருக்காரு. இந்த கழுதையை எப்படி மாத்துறாருன்னா, எத்தனையோ கழுதை ஆடு பார்க்குது, இந்த கழுதை ராஜாவை தூக்கிட்டு போகுது. யூதருக்கு ராஜாவை, உலகத்துக்கு ராஜாவை இயேசுவை தூக்கிட்டு போற மகிமையான கழுதையா உங்களை இணையும். எத்தனை கழுதை இருந்துச்சு, அந்த கழுதை நினைச்சிருக்கோம், மற்ற கழுதெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு சொல்லிருக்கோம், இந்த பூச்சி இந்த அடே அறிவு கட்டவனே என்னடா பண்ற, இந்த கழுதை சொல்லிருக்கோம், ஸோ எல்லாத்துக்கும் மேன்மையான ஒரு ராஜா கழுதையா இந்த கழுதை. உலகத்துல பயிற்சமா சுத்திச்சு, உலகத்துல பணிக்கு சுத்திச்சு, இஷ்டத்துக்கு பெருக்கிட்டு கிடந்துச்சு. இதை தான் புடிச்சு கொடுக்குது. இது மூலியமா 1000 பேரை ரசிக்கிறதுக்கா? ஐயோ உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. 1000 பேரை ரசிக்கிற ஒரு ரட்சகர் இல்லையா? இயேசுவா உங்களை ரசிக்க வந்தார். உங்களை விட்டு நிறைய பேரை ரசிக்கிற ரட்சகர்களாய் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை அழைச்சி பெயர் சொல்லி அழைச்சி உங்களுக்கு கிருபை கொடுத்து. ஆமென். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சான்ஸ் எல்லாம் கிருபை. என் டைம் முடிஞ்சிருச்சுல்ல, சரி நான் சோத்திரம் போட்டுக்கிறேன். சரி, நான் இதில் இந்த கழுதைக்கு இருக்க மேன்மையெல்லாம் சொல்லணும். அது நான் மேன்மையை மட்டும் சும்மா மேலாக சொல்கிறேன். என்ன பார்த்துக்கோங்க, இருவழியில் கட்டப்பட்டிருந்த கழுதை அதை கூட்டிகிட்டு வந்து சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் கிட்டத்தட்ட சகரியா 9:9 பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே 400 வருஷத்துக்கு முன்னாக வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட கழுதையை வாக்குத்தத்தை எப்போ பிடிக்கிறாரு? நீங்க நான்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பேரை எழுதி வச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஆமென் பாப்போம். அல்லேலூயா. ஒப்பிட்டு பார்க்குறீங்க, ஒரு கழுதையை கூட்டிட்டு வந்து இதை மேன்மையாக்கி, அடே இதை விட மேன்மையா ஒன்றை வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இருவழி சந்தையில் கட்டப்பட்டு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஊரின் படி என்ன பண்ணுறாங்கன்னா, கழுதை கட்டப்பட்டிருந்தா அது கண்டுக்க கூட, அது யாருக்கும் சொந்தம்னு சொல்லிட்டு என்ன பண்ண விட்டுட்டு போயிடுவாங்களே தவிர அதை என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்கவே. ஆனால் சத்தியமாக அது யாருக்கும், அது ஒரு சந்தில் கட்டினா அதை ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் கட்டப்பட்டதை கூட்டிட்டு கட்டி எழுப்புகிற ஒரு ஆண்டவர். ஆமென். பெஸ்ட்டு சொல்கிறேன், வாக்குத்தத்தங்களை சுமக்கிற கழுதையா ஆண்டவர் இருவழி சந்திலிருந்து கட்டி அவுத்தி கூட்டிகிட்டு வராரு. ரெண்டாவது, கட்டப்பட்டிருந்த கழுதையை வாக்குத்தத்தம் நிறைவேற்றுறதுக்காக கூட்டிகிட்டு வராரு. உங்களுக்கு புரியலை தான் போல இருக்கு, எனக்கு நேரம் இல்லை, அடுத்த முறை பார்த்துக்கிறேன், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் கனப்படுத்துவதற்காக இந்த கழுதையை அந்த கட்டுதலுக்கு கூட்டிகிட்டு வந்து மேன்மைப்படுத்துறாரு. ஆமென். எப்படி இந்த கர்த்தரால் கனப்படுத்தப்படுறோம் அப்படின்னா, இயேசுவால் முன்னாடி அறியப்பட்டுச்சு. தாய் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே நீங்களும் நானும் அறியப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசுவால் அனுப்பி கட்ட அவிழ்க்கப்பட்டோம். எத்தனை பேர் ரசிக்கப்பட்டீங்க? எத்தனை பேர் எனக்காக தான் இயேசுப்பா ரத்தம் செஞ்சினார், அவர் மேலே தினமும் அன்பு கூறுறீங்க? கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இப்போ இயேசுப்பாவால் இந்த கழுதை அலங்கரிக்கப்பட்டது. ஓ ஆண்டவர் சொல்றாரு, என் கையில் இருக்கிற ராஜ முடி, என் கையில் இருக்கிற மோதிரம், ராஜ மோதிரம். ஸோ இதை விட மேலே என்னென்ன வேணும்? நீங்க உலகத்தில் மேலே நினைக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ராஜாவோட கையில் ராஜ மோதிரமா இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. ரைட்டு, மெசேஜை முடிச்சுட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கர்த்தரை
அதை அடுத்ததான் லாஸ்ட்டாக எப்படி இதை கனம் பண்ணுறாரு அப்படின்னா, ஜனங்கள் நடுவில் ஏசப்பாவை சுமக்கிற ஒரு கனத்தை கொடுத்தாரு. சொல்லியிருக்கலாம், சீசர்களா உங்கள் தோல் மேலே தூக்கிட்டு போகலான்னு சொல்லியிருக்கலாம். சீசனுக்கு கூட கொடுக்காத கிருபை கழுதை. எப்படி இல்லை, எப்படியோ ஆண்டவர் பேர் சொன்னா என்ன பண்ணலாம், ஒரு பறவை ஏசு என் நாமத்தினால பிதாவின் நாமத்தினால சொல்கிறேன் பறவையை பறந்து வந்து கூட்டு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை ஒதுக்கப்பட்ட உங்க மேலே என் மேலே வச்சு எங்களை எடுத்து வந்து எங்க மேலே இருந்து ஏதோ ஒரு ஆடா புரியல உங்களுக்குலாம் என்னன்னா சரி கர்த்தர் நல்லவர், ஆனால் உங்களுக்கு நிறைய புரிஞ்சிச்சு. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் கூட மறந்து இருக்கு. மத்திய 21:7-8 பார்த்தீங்க அப்படின்னா, வேறு சிலர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மரக்கிளைகளை சரி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, துணி அது இது யார் வர்றாங்க, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு நிறைய பேர் வந்தாங்க. சரிங்களா, என்னன்னு பார்த்து வர்றாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சர்ச்சுக்கு வரும்போது எல்லாரும் போகிறாங்க, வாங்க போகலாம் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, துணி போட்டாங்க. அதில் ஒரு சிலருக்கு ரொம்ப நல்ல குணம் இருந்துச்சு, நம்ம கூடவே நல்லா தான் இருப்பாங்க, சூத்திரம் பெறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்கவே. ஒரு சிலர் போடுறாங்க, இந்த கழுதை அங்கே இருந்த கழுதை தானே இது இவரை கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே என்ன வந்துருச்சு, பொறாமையில் நல்ல மனசு இருந்தால் துணியை போட்டுருக்கலாம், நல்ல மனசு இருந்தால் எதாவது போட்டுக்கலாம், மரக்கலையை போடுறாங்க. எதுக்கு, அப்போ தான் இது சறுக்கி இவங்க போகிறது மலை மேலே ஏறுறதான ஒரு ரூட்டுக்குள்ளே தான் என்ன பண்ணுறாங்க, அப்போயாவது சறுக்கி விழுவாங்க, இந்த கழுதை சறுக்கி விழாதான்னு சுற்றி பார்க்குற கண்ணுக்கு முன்னாடி. உங்களுக்கு புரியலை, இந்த கழுதைக்கு கொடுத்த கிருபையை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் நம்மளுக்கு துணி விரிச்ச மாதிரி தான் இருக்கும், நீ நல்லா வருவான்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் நம்மளுக்கு விரிச்சதெல்லாம் மறைக்கல, கீழே விழுதா நாசமா போடா நல்லா இருக்கா, இதுதான் நம்மளுக்கு மனுஷன் செஞ்சது. ஆனால் ஆண்டவர் செஞ்சது, நான் உட்காந்து கட்டி விடமாட்ட போடா, உங்களுக்கு விளக்கல. ஆமென், அல்லேலூயா. மனுஷன் நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சது சறுக்கவும் கீழே விழுகிற காரியமும். ஆனால் எனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சது, நான் இருக்கவனை பார்த்துக்கிறேன், நான் இருக்கவனுக்காக, நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற உன் கண்ணு பார்க்கல, காத்து கேட்கல, ஆனால் அவன் இல்லத்தில் கூட தோணலை, ஆனால் நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ஆயத்தம் பண்ண வச்சுக்கிறத பெற்றுக்கொள்ளணுமா? கண்ணை மூடுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காட்டு கழுது மேலே நீங்கள் வச்ச கிருபைக்காக நன்றி. ஒதுக்கப்பட்ட முள்ளு செடி மேலே வச்ச கிருபைக்காக நன்றி. இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினா சும்மா சிம்பிளாக உங்களால் என்ன பண்ண முடியாது, அதுக்குன்னு 1000 செலவு பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு